வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆனியன் பக்கோடா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு பக்கோடா, இந்த 2 பக்கோடா வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சினே இருக்கும். எண்ணெய் காயத்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊற்றி காய வைக்கிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு முன்னாடி மிக்ஸ் விட்டு வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம், காயிட்டோம், காஞ்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடல மாவு, அரிசி மாவு. கடல மாவு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னாக்கா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரிசி மாவு வந்து லைக் இன்னொரு கடல மாவு வந்து 2 டம்ளர் எடுத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து 1 டம்ளர் எடுக்கணும். ஸோ கிறிஸ்பினஸ் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். ஆனியன் அண்ட் தென் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, இந்த பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இல்லைனா ட்ரை கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகா சூப்பராக இருக்கும், இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காஞ்சினே இருக்குது. இது ரெடி ஆகிறதுக்குள்ள அது நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லா. சால்ட்டு, பெருங்காயத்தூள், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள், ட்ரை இன்க்ரீடியன்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போடாதீங்க, ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரையாக வேண்டாம், ரொம்ப வந்து வளவலான வேண்டாம், ஒரு நல்லா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பெஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து பாயில் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆகும். ஸோ இது வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாயில் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இந்த நம்ம வந்து ஆனியன் பக்கோடா பண்ணிக்கணும் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் ஐரன் கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. அப்போ கொஞ்சம் ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுதுன்னா ஆனியன் பக்கோடா வந்து பாயில் ஆகிருக்கு. ஜஸ்ட் வந்து இது வந்து கலக்கிக்கலாம். ஸோ ஆனியன் பக்கோடா வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஃப்ளவர் டீ வந்து போட்டுக்கலாம். நம்ம அந்த வாட்டர் வந்து கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், பாயில் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து முருங்கைக்கீரை பக்கோடா போட்டு வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஃபார் ஹோட்டல், நான் ரோட் சைடு வாங்குறதுக்கு அந்த மாதிரினா வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரோட் சைடு ஆயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பயமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க, இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக்கில் போடாதீங்க, ஹீட் இல்லையா, பிளாஸ்டிக்கில் வந்து போடக்கூடாது. ஸோ இந்த பவுல் வந்து ஸோ ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக்கெல்லாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாது, எஸ்பெஷலி கிச்சன் ஐட்டம்ஸு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வெந்து நிற்கும். ஆனியன் பக்கோடா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ளூபெரி வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாட்டரே குடிச்சா கூட போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நெல்லிடு, கர்ப்பப்பைக்கு வந்து அவ்வளோ நெல்லிடு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சஜஷன் பண்ண பிறகு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு நான் எப்படின்னா ஒரு வாட்டி எடுப்பேன், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி டீ அண்ட் தென் ஆனியன் பக்கோடா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் ரிச் ஹெல்த்தியான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா. ஜஸ்ட் வந்து வேகட்டும், டைம் எடுத்துக்கும். கீரை போட்டுக்கிறோம் இல்லையா, அதாவது டைம் எடுக்கும் வேகத்துக்கு. இந்த மாதிரி வந்து கலக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அந்த கீரையோட மனம் சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா விட பார்த்தீங்கன்னா அந்த கீரை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கீரை பக்கோடா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அந்த முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சூப்பரான முருங்கைக்கீரை பக்கோடா, ஆனியன் பக்கோடா, ப்ளூபெரி முருங்கைக்கீரை பக்கோடா. முருங்கைக்கீரை பக்கோடா வந்து இன்னும் வந்து டைம் எடுக்கும் பாயில் ஆகிறதுக்கு. ஸோ பக்கோடா வந்து இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. டீயும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ஸ்நாக்கு. வந்து யூஸ்வலாக வந்து டெய்லி வந்து காஃபி டீ எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்க் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது கிடையாது. ஸோ ப்ளூபெரி டீ அண்ட் தென் ஆனியன் பக்கோடா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பக்கோடா வந்து ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்கும். ஸோ ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஸோ நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ முருங்கைக்கீரை பக்கோடா வந்து
ரெடி ஆயிடுச்சு என்னோட டைம். ஸோ ஈவினிங் ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஈவினிங் ஸ்நாக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியானது கூட. தேங்க்ஸ். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ஒயிட் சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ பச்சை மிளகா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டிருக்கோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காய வச்சு இந்த மாதிரி பண்ணாக்கா டேஸ்ட் வந்து சட்னி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து காய வச்சவங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கல்லை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கல்லை வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வதக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணால் போதும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சட்னி வந்து செஞ்சிடலாம். ஒரு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து ஆட்டும். அவ்வளோ வந்து நம்ம மிக்ஸிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து போட்டுக்கலாம். தோசை மாவு வந்து நல்லா வந்து புளிக்க வச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து குழி பணியாரம் வந்து போடுவாங்க. பட் ஆனால் இது வந்து கேரட் தோசை வந்து பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் சட்னிக்காக வந்து ரெடி பண்ணோம். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு கடுகு சேர்க்கும். கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயம், சால்ட்டு, ஸோ ட்ரை கருவேப்பிலை அண்ட் தென் கிரீன் வச்சு கேரட் ஸோ நல்லா வதக்குவாங்க. எல்லாரும் வந்து வேகும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டீம் ஆகிட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சூப்பராக இருக்கும் தோசை. கொஞ்சம் திக்காக இருக்கணும். கொஞ்சம் இது வந்து தண்ணி எதுவும் போடாதீங்க. அப்படியே வந்து போடணும். சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுருவோம். சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ சட்னி வந்து அரைச்சிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்னி வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சட்னி வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு கடுகு சேரும். நல்லா வந்து வேகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வச்சிட்டோம். ஸோ தோசை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு தோசை தான் போட முடியும். ஸோ ஆயில் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஸோ எடுத்து பார்க்கலாம். நம்ம சூப்பராக வந்து அப்படியே வந்து தானாக வச்சு ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வேவு வந்து வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தோசை வந்து போட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் காம்போவாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் போட்டு நாளில் வந்து மாவு வந்து புளிக்கணும். புளிச்சா தான் நல்லாயிருக்கும் மாவு. ஸோ கேரட் ஆனியன் தோசை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான கேரட் ஆனியன் தோசை அண்ட் தென் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.